certain 17 consumer production அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா ஒரு குட்ஸையோ சர்வீஸையோ யூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீஸை யூஸ் பண்ற பர்சன் தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கன்சியூமருக்குன்னு சம் ரைட்ஸ் இருக்கும், சம் டியூட்டிஸ் இருக்கும், சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கன்சியூமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம் ரைட்ஸ், சம் டியூட்டிஸ், சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம அன்னைக்கு என்ன பார்த்தோம் அந்த கிளாஸ்ல அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட், அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கன்சியூமருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷனுக்கு ஆக்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஜான் எஃப் கென்னடியோட ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒரு ஃபர்ம், ஜாயிண்டா கம்பெனியா கம்பெனி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா தான் இவங்களுக்குலாம் ஹேவிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப ஜான் எஃப் கென்னடியோட ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன மெயினா 4 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி, ரைட் ஆஃப் சேஃப்டி. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்ஃபார்ம்டு, ரைட் டு இன்ஃபார்ம், ரைட் டு சூஸ், ரைட் டு ஹியர், அதாவது பாதுகாக்கும் உரிமை, தகவல் தெரிவிக்கும் உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, கேட்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இதான் ரைட் டு சேஃப்டி, ரைட் டு இன்ஃபார்ம், ரைட் டு சூஸ், ரைட் டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய ரைட்ஸ் பார்த்தோம். இது இல்லாம ரைட் டு சீக் ரெட்ரஸல், ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், ரைட் டு கன்சியூமர் ப்ரொடக்ஷன், ரைட் டு பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல இந்த ரைட்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது எத்தனை ரைட்ஸ் இருக்கு, ஆனா அந்த ரைட்ஸ்ல மெயினா இருக்கிற 4 ரைட்ஸ் வந்து சேஃப்டி, இன்ஃபார்ம், சூஸ், ஹியர்டு. இது 4 சொன்னது யாரு அப்படின்னு சொன்னாக்கா ஜான் எஃப் கென்னடி. ஜான் எஃப் கென்னடி. இந்த ஜான் எஃப் கென்னடி யாரு அப்படின்னு சொன்னா யுஎஸ்ஏயோட பிரசிடென்ட், ஃபார்மர் பிரசிடென்ட் அப்படின்னா முன்னாள் அதிபர், ஃபார்மர் பிரசிடென்ட். அப்ப யுஎஸ்ஏயோட ஃபார்மர் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி. அவங்க கொடுத்திருக்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி பார்த்தோம்னா ரைட்ஸ் வந்து சேஃப்டி, இன்ஃபார்ம்டு, சூஸ், ஹியர்டு. இதை ஏன் திரும்ப இன்னைக்கு ரைட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு 1 மார்க்ல வரும், 2 மார்க்ல கம்பல்சரியா வரும். ஜான் எஃப் கென்னடியோட 4 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த ரைட்ஸ்ங்கிறது 2 மார்க்லயும் வரும், இது 1 மார்க்லயும் வரும். அப்ப என்னென்னு கேட்டிருப்பாங்க, சேஃப்டி, இன்ஃபார்ம்டு, ஹியர்டு கொடுத்து சூஸ் ஆப்ஷன் இருக்கும், சூஸ், சாய்ஸ் இந்த மாதிரி இருக்கும், நம்ம சூஸ் இல்ல இது 3 கொடுத்து சேஃப்டி கேட்கலாம். ஸோ அதுக்காக அந்த ரைட்ஸ் வந்து கம்பல்சரியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து கன்சியூமரோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா கன்சியூமரோட டியூட்டிஸ். டியூட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு வந்து நம்மளோட ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ நம்மளோட டியூட்டி என்னன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளோட ரைட்ஸ் என்னன்னா நமக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படிங்கறது எவ்வளவு முக்கியமா இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டா நம்மளோட டியூட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கன்சியூமரோட ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி அது வந்து அட்மின் போட்டுட்டேமா அவங்க தான் கொடுக்கணும், நம்ம கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்க முடியாது, அவங்க தான் கொடுக்கணும். அவங்க போஸ்ட் மாத்தினாலும் உள்ளதா இருக்கேன். சரி சரி சரிங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னா நம்ம ரைட்ஸ் இருக்கு, சேஃப்டியா இருக்கணும், இன்ஃபார்ம் இருக்கணும், சூஸ் இருக்கணும், ஹியர் இருக்கணும், நம்மளுக்கு ரெட்ரஸல் இருக்கு, நம்ம கன்சியூமர் எஜுகேஷன் இருக்கு, எல்லாமே நம்ம தரவா இருக்கும் நம்ம ரைட்ஸ்ல. ஆனா நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும் இல்லையா, அதாவது எப்படின்னா பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா பையிங் ஃபர்ஸ்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நம்ம தரமான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்.
அதாவது குவாலிட்டியான ப்ராடக்ட்டை தான் வாங்கணும். அதோட பிரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கா, குவாலிட்டியா இருக்கா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னா குவாலிட்டி குட்ஸை தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அது அவரோட ஒரு டியூட்டி. கன்சியூமர் வந்து தரமான பொருட்களை கரெக்டான நியாயமான விலையில வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது அவரோட கடமை. அது மலிவான பொருளை போய் வாங்கக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ கொடுக்குறாங்க, ஒரு பொருள் வாங்கினா ஒரு ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு போய் வாங்குவோமா? இப்ப ஒரு சாரி வாங்கினா இன்னொரு சாரி ஃப்ரீனா போய் வாங்குறோம். ஒரு மெடிசன் சாப்பிடுறோம், 5 ml கொடுக்குறாங்க, இது 50 ml ஃப்ரீனா வாங்குவோமா? மெடிசன் ஃப்ரீயா வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த கன்சியூமர் வந்து கான்சியஸா இருப்பாங்க. அப்ப இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், மெடிசன் பாய்சன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். இப்ப நம்ம ஒரு விக்ஸ் கொடுக்குறாங்க, விக்ஸுக்கு பெரிய பாட்டில் வாங்கினா ஒரு சின்ன பாட்டில் ஃப்ரீனா வாங்குவோம். அதே ஒரு பாய்சனுக்கு ஒரு சின்ன பாட்டில் ஃப்ரீன்னு சொன்னா வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அப்ப அந்த இடத்துல கன்சியூமர் எப்படி இருக்காங்க? கான்சியஸா இருக்காங்க. ஸோ அந்த கன்சியூமரோட ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட் அட் ரீசனபிள் பிரைஸ். நியாயமான விலையில நல்ல தரமான பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கடமை. செகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வாங்கினாங்கல்ல நல்ல தரமான பொருளா வாங்கிட்டாங்க, அதோட வெயிட்டும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டா இருக்கா? வெயிட்டும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டா இருக்கா? இப்போ 1 kg சுகர் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா 1 kg சுகரோட நெட் வெயிட் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்ப அது 1 kg, அதோட ரேப்பர் வந்து நல்லா திக்கா இருக்கும். அதுவே ஒரு 50 கிராம் இருக்கும். அப்ப நமக்கு சுகர் எவ்வளவு இருக்கும்? 950 கிராம் தான் இருக்கும். அப்ப அந்த பாக்கெட்டோட வெயிட்லாம் இல்லாம நம்ம வாங்குறதோட ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கு? கரெக்டான வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கா, இல்ல செல்லர் ஏதாவது நம்மள ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற அந்த டியூட்டி தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அந்த கடமை இருக்கு. கரெக்டான ப்ராடக்ட் வாங்கணும். இப்ப ஆயில் வாங்க போறோம், ஆயில் வாங்க போறோம்னா 1 லிட்டர் வாங்க போறோம் அப்படின்னா அந்த அதுக்கு கொடுத்துருக்க பாக்ஸே வந்து ஒரு 200 கிராம் இருக்கு அப்படின்னா உனக்கு வந்து ஆயில் எவ்வளவு கிடைக்கும்? 800 கிராம் தான் கிடைக்கும். நம்ம அப்படி வாங்கி தருவோமா? வேண்டாம், எனக்கு பாட்டில் வெயிட் இல்லாம ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி கன்சியூமர் கேட்பாங்க. அப்ப கன்சியூமருக்கு வந்து என்ன டியூட்டி இருக்கு? குவாலிட்டியான ப்ராடக்ட் ரீசனபிள் பிரைஸ்ல வாங்கணும். செகண்ட், அதோட வெயிட்டும் மெஷர்மெண்ட்டும் எப்படி இருக்கணும்? கரெக்டான வெயிட் மெஷர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கணும். வாங்குறதுக்கு மேலே என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்து ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி. ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி. அந்த பாக்கெட்டோட கவர்ல போட்டிருப்பாங்க மேனுஃபேக்சர் டேட்டு, அது என்னையோட எக்ஸ்பைரி ஆகுது, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கலந்துருக்காங்க எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? வாங்கணும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நமக்கு என்ன வந்துச்சு? ஒரு ஆயில்ல வந்து நோ ஃபேட்டுங்கிறதுக்கு பதிலா ஃபேட் உள்ளது. அதே மாதிரியே இன்னொரு விளம்பரம் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. அந்த விளம்பரத்துல வந்து என்ன செய்யக்கூடாதோ அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பாமாயில் சன்ஃபிளவர்ல எதுலயே வந்து ஒரு கவர்ல என்ன பண்ணியிருந்தாங்க, இதுல 80% பாமாயில் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. 80% பாமாயில் இருந்தா பாமாயில் வாங்கிப்பாங்களே, எதுக்கு சன்ஃபிளவர் ஆயில் வாங்குறாங்க? ஆனா அது மாதிரி லேபிள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். யார் ரீட் பண்ணணும்? கன்சியூமர் ரீட் பண்ணணும். கன்சியூமருக்கு 10 வகையான ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு டியூட்டிஸும் இருக்கணும். என்னென்ன டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட் அட் ரீசனபிள் பிரைஸ். நியாயமான விலையில நல்ல தரமான பொருளை வாங்கணும். அதை வாங்கினா மட்டும் பத்தாது, அதோட வெயிட் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். என்ஷூர் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட். இதுக்கு அடுத்த பாயிண்ட் பண்ணணும். கரெக்டானதா கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி யூஸ் பண்ணணும், பிஃபோர் மீல்ஸா ஆஃப்டர் மீல்ஸா, இல்ல வாட்டர் கலந்து நம்ம இது பண்ணணுமா, இல்ல நம்ம வந்து இதுல என்ன பண்ணணும் பால்ல கலக்கணுமா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அதை ரீட் பண்ணணும். அப்ப வந்து கரெக்டா ட்ரூவான இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராடக்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபால்ஸ் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது மோசமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, தவறான அந்த விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்த விளம்பரம் வந்து தவறா இருக்கா, கவர்ச்சிகரமான விளம்பரங்களா இருக்கா அப்படிங்கறதுல எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ்.
மிஸ்லீட் பண்றாங்களா, தவறான திட்டங்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கினா உனக்கு இந்த கிஃப்ட், இல்ல இதுல வந்து உனக்கு ஒரு இவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்க, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணாங்க, ஒரு சோப்பு வாங்கினா கீழே கொடுக்குறாங்களா, எதுக்காக அந்த மாதிரி தள்ளுபடியில தராங்க, சோப்போட பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸ் விற்க வேண்டியதானே, அதுக்கு எடுத்து சோப்புக்கு ஒரு சீப்பு, அப்ப சீப்புங்கிறது ஒரு 2 ரூபாய், அப்ப அந்த ப்ராடக்டோட மதிப்பு அதுல 2 ரூபாய் குறையுது. அது நம்ம நம்ம வாங்குறப்ப எப்படி வாங்கணும், ஃப்ரீ இல்லாம டிஸ்கவுண்ட் இல்லாம கரெக்டான பொருளா, அந்த மாதிரி தவறான மிஸ்லீட் பண்ற ஸ்கீம் எல்லாம் நம்ம கிஃப்ட் வாங்கக்கூடாது, அதெல்லாம் வேஸ்ட். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு மிக்சி ஃப்ரீங்கிறாங்க, அப்ப ஃப்ரிட்ஜோட பிரைஸ் வந்து 16,000, மிக்சியோட பிரைஸ் வந்து 2,000 சேர்த்து 18,000, 18,000க்கு ஃப்ரிட்ஜ் வைப்பான். ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கினா நமக்கு வந்து மிக்சி வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, மிக்சியோட பிரைஸும் அதுல சேர்த்து தான் இருக்கும். அப்ப செல்லரோட அந்த மிஸ்லீடு ஸ்கீம் நம்மள வந்து தவறான கண்ணோட்டத்துல ஒரு கிஃப்ட் கொடுத்தாதான் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா அந்த ஃப்ரிட்ஜோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு, 16,000 தான். ஸோ அதுதான் மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ். ஸோ நம்மளோட டியூட்டி அந்த மாதிரி மிஸ்லீட் பண்ற ஸ்கீம்ல எல்லாம் புக்ஸ் வாங்கக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் தப்பா இருக்கு, அட்ராக்டிவா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அந்த புக்ஸை நம்ம வாங்கக்கூடாது. லேபிளை ரீட் பண்ணி கேர்ஃபுல்லா வாங்கணும், கரெக்டான வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கணும், குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்கணும், அதே நேரத்தில் ரீசனபிள் ப்ரைஸா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு சில புக்ஸ் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, ரிசிப்ட் எதுவுமே தர மாட்டாங்க. அப்ப ரிசிப்ட் வாங்கலன்னா என்ன அர்த்தம், நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையான ரிசிப்ட் கொடுக்க வேண்டியது, பொய்யான இடத்துல ரிசிப்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ரிசிப்ட் வாங்குறதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிசிப்ட் வேணும், அப்படி இல்லைன்னா கேஷ் பில் வேணும், அப்பதான் ஒரிஜினல் அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிசிப்ட் கேஷ் பில் கொடுக்குறாங்களான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்தது பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ். ரெப்யூட்டட் ஷாப்ஸ். இப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ், எலக்ட்ரிக்கல் குட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்குறோம். ரோட்ல வந்து சந்தையில மார்க்கெட்ல போட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் விற்கிறாங்க, அங்கே போய் வாங்குவோமா, நம்ம வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது ஃபால்ட்னா அந்த கம்பெனிக்காரங்களை தேடிட்டு போக முடியாது. இப்போ ஒரு ரோட்ல வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஸ்டாம்ப்ஸ் மாதிரி போட்டு ஸ்கூட்டி காரு இப்படிலாம் விற்கிறாங்க, நம்ம அங்கே போய் வாங்குவோமா, வாங்க மாட்டாங்க. விவரம் தெரிஞ்சவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அந்த கார்லயே ஸ்கூட்டில பைக்லயே வந்து ஃபால்ட் ஆச்சுன்னா போய் மாத்துறது எங்க போய் தேடுறது. ஆனா நம்ம ஊர்ல இருக்க ஒரு ரெப்யூட்டட் ஷாப்ல ஒரு ஆத்தரைஸ்ட் டீலர்கிட்ட போய் நம்ம வாங்கினோம்னா, ஃபால்ட்னா கம்பெனில போய் கேட்கலாம், கடையில போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். அப்போ ஒரு கஸ்டமர் என்ன பண்ணக்கூடாது, ரெப்யூட்டட் ஷாப்ல தான் குட்ஸா வாங்கணும். சும்மா கண்ட இடத்துலயும் வாங்கிட்டு அது சரியில்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போட முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெவர் பர்ச்சேஸ் ஆன் பிளாக் மார்க்கெட். பிளாக் மார்க்கெட் அப்படின்னா கள்ளச்சந்தை. கள்ளச்சந்தையில என்ன பண்ணக்கூடாது, குட்ஸ் வாங்கக்கூடாது. நம்ம இப்ப நேரா போய் கேட்கணும், 1 கிலோ உளுந்து 120 ரூபாய் கடையில சொல்றாங்க, 60 ரூபாய்க்கு 1 கிலோ உளுந்து தராங்க, தெரியல அப்படின்னு சொல்லி போய் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, 120 ரூபாய்க்கு உளுந்து எவ்வளவு மாவு கொடுக்குமோ அந்த அளவு 60 ரூபாய்க்கு வாங்குற மாவு கொடுக்காது. அது நல்லா தெரிஞ்சதுன்னா வாங்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி தரமற்ற பொருள் தான் என்னவா இருக்கும், பிளாக்ல மார்க்கெட்ல கிடைக்கும். இதை வந்து அவாய்ட் பண்ணணும். நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாங்கணும்னா அடுத்தவங்களுக்கும் அந்த சலுகை கிடைக்காது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து பை ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட். சரிங்களா, நல்ல தரமான பொருட்களை எப்படி குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்குறோமோ அது மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டான ப்ராடக்டை தான் நம்ம வாங்கணும். ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மேனுஃபேக்சரர். ஃபாலோ மேனுஃபேக்சரோட இன்ஃபர்மேஷன். அப்ப அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணிருப்பாங்க, மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து இவ்வளவு கூலிங்ல வைக்கணும், இவ்வளவு ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும், இல்ல கூலிங்ல வைக்க கூடாது, இப்ப இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸ்ல வச்சு சேஃப்டி பண்ணிக்கணும், கண்ணு கெட்டாது கை கெட்டாத தூரத்துல வச்சுக்கணும், கண்ணுல போட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ள போடக்கூடாது, கண்ணுல பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க மேனுஃபேக்சர். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து கன்சியூமரோட டியூட்டிஸ். கன்சியூமருக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு, நல்லா பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட் அட் ரீசனபிள் ப்ரைஸ். ரீசனபிள் ப்ரைஸ்ல குவாலிட்டியான ப்ராடக்டை பை பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டியூட்டி கன்சியூமர் டியூட்டி. சரி, குவாலிட்டியான ப்ராடக்டா வாங்கிட்டாங்க, அப்ப செகண்ட் என்ன இருக்கணும்னா அவங்களோட வெயிட்டும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கணும். வெயிட்டும் மெஷர்மெண்ட் கரெக்டானதா இருக்கா அப்படிங்கிறதுல என்ஷூர் பண்ணிக்கணும். தேர்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேக்கெட்ல இருக்கிறத
லேபிள் வந்து என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். அதுல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதுல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அது மாதிரி நமக்கு தேவையற்ற இன்கிரீடியன்ஸ் ஏதாவது அதுல கலந்துருக்கா, இல்ல கெமிக்கல் கலந்துருக்காங்களா, எல்லாமே அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். அதோட மேனுஃபேக்சர் டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, அதோட நெட் வெயிட் எவ்வளவு, அது கலர் எவ்வளவு, சைடு எஃபெக்ட் என்னென்ன வரும், எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிக்கணும். அப்படிங்கிற ஒரு டியூட்டியும் கன்சியூமரோட சேர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து அட்ராக்டிவான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணணும், குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, அந்த அட்ராக்டிவாக அந்த குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ், அதாவது டிஸ்கவுண்ட் தராங்க, கிஃப்ட் தராங்க, இல்லை கூப்பன் தராங்க, உள்ளுக்கு ஒன்று ஃப்ரீ தராங்க, அந்த மாதிரி ஸ்கீம்ல எல்லாம் மிஸ்லீட் பண்ணுவாங்க தவறான இதுல. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ரிசிப்ட் தராங்களா, கேஷ் பில் தராங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வாங்க போறது வந்து ரெப்யூட்டட் ஷாப்ல தான் வாங்கணும். அப்பதான் நம்ம ப்ராடக்ட் வந்து பெஸ்டா இருக்கும். அது பிளாக் மார்க்கெட்ல குட்ஸ் தான் வாங்கக்கூடாது. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வாங்கணும். அடுத்தது ஃபாலோ மேனுஃபேக்சர் இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து கன்சியூமரோட டியூட்டிஸ். ஸோ கன்சியூமரோட ரைட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்டோ இந்த சேம் அதே மாதிரியே இம்பார்ட்டன்ட் ஃபார் டியூட்டிஸ், கன்சியூமரோட டியூட்டிஸ். இதயம் இருக்கியா, டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், பேஜ் நம்பர் 156. இருக்குது இதயன். இதயன் இல்லையா? ஹலோ, இதயன் இருக்கியேதான். இதயன் இதயன் சுதி இருக்கியாமா? சுதி இருக்கியா? ஹலோ, கேக்குதாமா எல்லாருக்கும்? கேக்குது. ஏன் அப்புறம் இதே எல்லாம் பேச இல்லையே, சொல்லுங்க. சுதி ரீட் பண்ணுமா, டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர். ஹலோ, ஹரிநாத் இருக்கியா? எங்க இதயனாங்க மிஸ் சொல்லுங்க. யாரு இதயனா ஹரிநாதா? ஹலோ மிஸ் இதயனா ஹரிநாதா? இதயன். இதயன் ரீட் பண்ணு. பேஜ் நம்பர் 156, டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர். மிஸ் 156 எடுத்து ரீட் பண்ணு. டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமரா? ஆமா. என்னமா? என்னைய கூப்பிட்டீங்க? ஹலோ, apart from rights there are அதான் முதல்ல இதயனை கூப்பிட்டு அப்புறம் அடுத்து ரீட் பண்ணணும். முதல்ல இதயன் ரீட் பண்ணட்டும் 5 பாயிண்ட். apart from rights there are certain duties imposed on the consumer. Consumer should be conscious of his duties. He should make purchase
judiciously and should not misuse his right following or source of duties of consumer. Buying quality products at reasonable price. It is the responsibility of consumer to purchase a product gaining and after gaining a true knowledge of its price, quality and other terms of condition. The consumer should inquire about the price from certain shops and if possible from government stores to get an idea of its price. The consumer has to have the knowledge about the quality from his own experience or from the experience of the other persons who use the product or by browsing the website. Hence, it is the duty of the consumer to buy scrub Scrupulously. scrupulously. Ensure the weights and measurement before making purchase. The sellers often cheat consumer by using unfair weights and measures. The consumer should ensure that she is getting the product of exact weight and measure. Consumer should check the weights and balance of the product. Consumer should not buy a product which has been weighted along with its packing. Therefore, the consumer should remain vigilant when the seller is naturally measuring or weighting the product, reading the label carefully. It is the duty of the consumer to thoroughly read Thoroughly. thoroughly read the label of the product. It should have correct, complete, and true information about the product. Beware of false and attractive advertisement. Often the products are not attractive as shown in the advertisement by the sellers. Hence, it is the prime duty of consumer not to get misled by the such fraudulent advertisement. Misleading schemes. Misleading schemes mostly advertisement are used to be very attractive and appealing to the sense. They may be associationally false and misleading. The consumer is supposed to be careful with the attractive advertisement and avoid such almost very product in the market is offered for sale with a gift discount or free product to bait the consumer to buy. For example, a free comb with the soap, a Home with discount of phone. the price of the soap, or one free soap on buying one, and the like. Often, a consumer is alert by such offers and buys such a product even when it is not desperately in order to avail them of free offer. In this case, consumers should not forget the fact that the sellers has already inflated the price of the product supplied with free offer and recovers its cost price under the scheme. Hence, the consumer should be aware of the fact that he is not getting anything free and should not buy unwanted things out of greed. போதுமா என்ன நெக்ஸ்ட் சுதி ரீட் பண்ணுமா Yes, ma'am. Ensuring the receipt of cash bill. It is a legitimate duty of consumer to collect a cash receipt and warranty card supplied along with bills. This will help them in seeking redressal for their grievances. Unscrupable, un, ma'am, unscrupulous unscrupulous scrupulous seller offer to reduce the final price of goods if they sell without bill. Often consumer get the allured by this allured trap. Allured by this trap. In this case, if the goods bought without bill go out of order or turn defective, consumer cannot approach the consumer court without the proof of purchase. Hence, it is duty of the consumer to demand and collect the cash receipt and warranty card. Buying from the reputed shop. It is advisable for the consumer to make a purchase from the reputed shop or government shop like a
super bazaar, cooperative stores, and the like. The consumer by the purchasing from such shops can escape from the malpractice of the manufacturers and shopkeepers or vendors. Never purchase from the black market. The consumer should discharge his duties as responsible citizen. He should not buy things from the black market and in excess of his requirements. At the time of the scarcity, consumers should not resort to panic buying and stock things excessively. This practice prevents others from the purchasing their shares of requirements. Buying a standardized products. Often the consumer buy a cheap product which are not durable or are not safe. Therefore, it is the duty of the consumer to buy the product with a standardization mark which is supposed to be safe in every respect. Follow the instruction of the manufacturer. It is the duty of the consumer to use the product as per its instruction. Example, if a medicine carries an instruction regarding its storage, it should be stored in the fridge. This would help in prevention of any damage to the medicine and harm to the consumer's health. Knowledge of the consumer rights. These days, it is not uncommon to use a seller trying to cheat the consumer in every possible way in order to earn the quick profits. It is the duty of the consumer to be aware of his rights. If a consumer is cheated by the seller, then he should immediately lodge a complaint with the authorities designated for the consumer grievance redressal rather than remaining a silent spectator. Okay, ma'am. Thank you, ma'am. Next, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் பார்த்தோம். அதுல ஒரு 10 பாயிண்ட். நெக்ஸ்ட் டியூட்டிஸ் பார்த்தோம். இப்போ ரைட்ஸ் வேற, ரைட்ஸ்னா நம்ம எதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நம்மளோட டியூட்டி என்னன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்டா, ரீசனபிள் பிரைஸா, கரெக்டான வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல லேபிள கேர் பண்ணி பார்த்து ரீட் பண்ணி, அப்புறம் அந்த அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி ஆகாம மிஸ்லீடிங் ஸ்கீமுக்கு போகாம ரெசிப்ட் வாங்கி, அது ஒரு ரெப்யூட்டட் ஷாப்ல பிளாக் மார்க்கெட்ல எல்லாம் வாங்காம ரெப்யூட்டட் ஷாப்ல வாங்கி, அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரோட ஃபாலோ எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே என்ன இருக்கும், இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னாவே நமக்கு ரைட்ஸ் தேவையில்லை. ஏன்னா கரெக்டா நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதுதான் சேஃப்டி. அப்ப இது கரெக்டா இருக்கான்னு கேட்டா அதுதான் இன்ஃபார்ம்டு. நம்ம சூஸ் பண்றோம், செலக்ட் பண்றோம், அதுதான் ரைட்ஸ். அடுத்து நம்ம கேட்கிறோம் இதோட பிரைஸ் என்ன, இது எந்த ஷாப்ல இருக்கு அப்படின்னு கேட்கிறோம், அதுக்கு ரைட்ஸ். ஸோ இப்போ நமக்கு ரைட்ஸ் என்னன்னாவோ அந்த ரைட்ஸ் தான் நம்மளோட டியூட்டி. நம்ம வாங்குற ப்ராடக்டை பிளாக் மார்க்கெட்ல வாங்காம ரெப்யூட்டட் ஷாப்ல போய் கரெக்டான குவாலிட்டியான ப்ராடக்டா, கரெக்டான வெயிட்ல, ரீசனபிள் பிரைஸ்ல லேபிள்லாம் ரீட் பண்ணி நல்லா கரெக்டா வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரைட்ஸே தேவையில்லை. நம்ம டியூட்டி கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம இந்த டியூட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளோட ரைட்ஸை வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு காயின் ஃபர்ஸ்ட் ரைட்ஸ், செகண்ட் வந்து என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப கன்சியூமரோட ரைட்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஒரு காயினோட 2 சைட்ஸ் மாதிரி, 2 சைடு இருந்தாலும் அந்த காயினுக்கு வந்து வேல்யூ. ஒரு சைடு இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின் வந்து வேல்யூபிளா இருக்காது. அதே மாதிரியே நமக்கு ரைட்ஸ் என்னென்ன இருக்கும், நம்மளோட டியூட்டி தெரிஞ்சிருச்சு, நமக்கு ரைட்ஸ் தெரிஞ்சிருச்சு, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பாக்கணும் அப்படின்னு சொன்னாதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறப்ப சேல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட். சேல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. அதாவது பிரைஸ பத்திய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறோம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி, அந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்னென்ன நமக்கு வந்து பிரைஸுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம பே பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைமா பே பண்ணணுமா இல்ல 2 டைம்ஸா 3 டைம்ஸா பே பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ட் டைம்ல டெலிவரி ஆஃப் குட்ஸ். நமக்கு இப்ப பசிக்குது, இப்ப பசிக்கிற நேரத்துல நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப இன்னைக்கு ஆர்டர் பண்றோம், எனக்கு லஞ்சுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு அந்த ஃபுட்டு நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஃபுட்டும் ஸ்பாயில் ஆயிருக்கும், நமக்கும் அது தேவையில்லாத ஒரு பொருளா இருக்கும். அப்ப நம்மளோட ரெஸ்பான்ஸ், நம்மளோட பொறுப்பு என்னது, நமக்கு டெலிவரி ஆகுற குட்ஸ் வந்து நமக்கு என்ன டைம்ல இருக்கணும், ஆன் டைம் கரெக்டான டைம் டைம்ல வந்திருக்கணும். அந்த டெலிவரி ஆஃப் குட்ஸ் வந்து கரெக்ட் டைம்ல நமக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளோட பொறுப்பு. நம்ம ஒரு குட்ஸ் ஆர்டர் பண்றோம், அந்த ஆர்டர் பண்றதுல இப்ப கரெக்டான டேட்ல வரல, ஒருத்தருக்கு பர்த்டே, அந்த பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஆர்டர் பண்றோம். 1 மந்த் லேட்டரா போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கேன்சல் பண்ணிடுவோம். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. தேவையில்லை, இந்த டைம்ல தான் எனக்கு அந்த டெலிவரி குட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அடுத்து தேர்ட் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல எனி லாஸ் இருந்துச்சுன்னா அதை பியர் பண்ணணும். கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், எனக்கு வந்து 8ஆம் தேதிக்குள்ள எனக்கு இந்த குட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். 8ஆம் தேதி வரைக்கும் வந்துச்சுன்னா அது நமக்கு பொறுப்பு. 8ஆம் தேதிக்கு மேல வருது, டைம் தவறி வருது அப்படின்னு சொன்னா, அதனால ஏதாவது லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து யார் சேல்ஸ் பண்றாங்களோ செல்லர், அவங்க தான் அதுக்குள்ள பொறுப்பெடுத்துக்கணும். நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரை சேரும், கன்சியூமரை சேராது, செல்லரை தான் சேரும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டேமேஜ், டிலே இன் பேமெண்ட், அதாவது பேமெண்ட்ல டிலே ஆகுது அப்படின்லாம் சொன்னாக்கா அதெல்லாம் கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்குள்ள பணத்தை நம்ம உடனே இமீடியட்டா திருத்தணும், அதுல லேட் பண்ணக்கூடாது. அடுத்து அசிடியூஸ்லி ஸ்பெல்லிங் பார்த்துக்க, ASSI படிக்கிறப்ப ரீட் பண்ணிக்கணும். ASSI DUOUSLY அசிடியஸ்லி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேரா, கிரேட் கேர். இப்ப இந்த பீங்கான் மக்கு இந்த வரலாற்றுல பீங்கான் பாத்திரம், இந்த கண்ணாடி பாத்திரம், இதுல மிரர் இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்க, கண்ணாடி பொருட்கள், அதுக்கு மேல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அசிடியஸ்லி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த பேக்கிங் வருது இல்லையா, அந்த பேக்கிங் மேல என்ன பண்ணுவாங்க, அசிடியஸ்லின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது மெடிசன் வர பாட்டிலு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, மிரர் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, கண்ணாடி பாத்திரம், பீங்கான் பாத்திரம் இதெல்லாம் உடஞ்சிரும் அப்படிங்கிறப்ப அந்த கவரோட மேல என்ன எழுதியிருப்பாங்க, அசிடியோஸ்லி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரேட் கேர், அது ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரிகாஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லோடு ஏற்றப்ப இறக்குறப்பெல்லாம் இந்த பெட்டி கவனம் தேவை, கண்ணாடி பொருள் உள்ளே உள்ளது, மருந்து பொருள் உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அசிடியோஸ்லி அப்படின்னா கிரேட் கேர், அதை எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், பத்திரமா எடுக்கணும், தூக்கி போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல வந்து யூஸ் பண்றதுல ப்ரிகாஷனா இருக்கணும். செகண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆம்பிகியஸ்லி பிக். ஆம்பிகியஸ்லி அப்படின்னா என்ன அர்த்தம், ஆம்பிகியஸ்லி அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்றதுன்னு அர்த்தம், கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. அதுக்கு என்னன்னு எழுதியிருப்பாங்க, ஆம்பிகியஸ்லி அப்படின்னு இருப்பாங்க. அந்த ரேப்பர் கட்டுறதுல மேல எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்றப்பையும்